ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா சிவில் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ். சிவில் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ்னால் எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்காக நமக்கு ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தால் அவங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பேசிக் மெஷரிங் யூனிட்ஸ் இதில் என்னென்னு எடுத்துக்கணும்னா லென்த்தும் ஏரியாவும் தான் எடுத்துக்கிறாங்க. லென்த்துனா என்ன இருக்கும்? ஆக்சுவலாக மீட்டர், சென்டிமீட்டர், எம்எம், ஃபீட்டு, இன்ச்சஸ் இதில் தான் லென்த்தை மெஷர் பண்ணுவாங்க. ஏரியாவும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏரியாவில் சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கொயர் ஃபீட், ஸ்கொயர் கியூபிக் மீட்டர், அது மாதிரி நமக்கு நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஏரியாவில் நம்ம சொல்லுவாங்க. இதில் லென்த் மெஷர்மெண்ட்ஸை நம்ம சென்டிமீட்டரை வச்சு எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. 1 ஃபீட் 30.48 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். 1 இன்ச்சஸ் 2.54 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரை எப்படி சென்டிமீட்டருக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத இது ஒரு கான்செப்ட். இது தெரிஞ்சுன்னா போதும், யூனிட் கன்வர்ஷனில் மீட்டரை சென்டிமீட்டராக, ஃபீட்டை சென்டிமீட்டராக, இன்ச்சு சென்டிமீட்டராக எப்படி மாற்றுறோங்கிறது தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ லென்த்து மெஷர்மெண்ட். இப்போது நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துக்கோ இல்லை ஒரு சைட் இன்ஜினியர் ஏதாவது ஒரு பிளான் போடணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு மீட்டர்லாம் ஃபீட்டுக்கு மாற்ற தெரிஞ்சுருக்கணும். ஒரு மீட்டர் அப்படிங்கிறது என்னென்னா 3.28 ஃபீட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபீட்னா 12 இன்ச்சஸ்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ச்சுன்னா 2.54 சென்டிமீட்டர். இதுதான் பார்த்திங்கன்னா இதில் மீட்டரை ஃபீட்டாகவும், ஃபீட்டை இன்ச்சஸாகவும், இன்ச்சஸை சென்டிமீட்டராகவும் மாற்றுறதுக்கு பேசிக் இது தெரிஞ்சிச்சுன்னா போதும், இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஏரியா மெஷர்மெண்ட். ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பில்டிங்ஸ், இன்ஸ்டியூஷன், ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறப்ப ஹெக்டேர்ஸ்லேயும் ஏக்கர்லேயும் மட்டும்தான் அந்த ஏரியாவெலாம் நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. இதே பில்டிங்ஸையும் ஒரு பெரிய பில்டிங்ஸ், ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, சின்ன இடமா இருந்துச்சுன்னா வேறு டேர்ம் நம்ம சொல்லுவோம். பெரிய இடமா இருக்கிறப்ப ஹெக்டேர், ஏக்கர்னு சொல்கிறப்ப ஒரு ஹெக்டேருங்கிறது 2.47 ஏக்கருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு ஏக்கருங்கிறது எவ்வளோன்னா 100 சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு சென்ட்டுங்கிறது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். இது மாதிரி பெரிய ஏக்கர்ஸு அந்த இதெல்லாம் சொல்கிறப்ப சென்ட்டில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ இதே பில்டிங், ஸ்மால் பில்டிங், நம்மளோட வீடு கட்டணும் இல்லை ஏதாவது சின்னதாக ஒரு இடம் இருக்குது, வேறு ஏதாவது நம்ம ஒரு இடம் கட்டணும்னா நமக்கு எவ்வளோ இடம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் எதில் சொல்லுவாங்கன்னா ஒரு ஏர்ஸில் சொல்லுவாங்க, இல்லைனா சென்ட்டில் சொல்லுவாங்க, இல்லைனா கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா குழின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏர்ஸுங்கிறதுனா ஒரு ஏர் 1076.39 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஏருங்கிறது 1076.39 சதுர அடிங்கிறது தான் இது ஒரு கணக்கு. ஒரு சென்ட்டுங்கிறது எவ்வளோன்னா 435.6 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்க. ஒரு கிரவுண்டு, அதாவது ஒரு ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளாட் இருக்குது, என்கிட்ட ஒரு ஃப்ளாட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோன்னா 2400 சதுரடி சேர்ந்தது தான் ஒரு ஃப்ளாட்னு சொல்லுவாங்க. அதே இது நம்ம பாதியாக போட்டுட்டு 1200 போட்டோம்னா அரை ஃப்ளாட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இதே ஒரு குழி கணக்கில் நிறைய பேர் சொல்லுவாங்க. குழி கணக்கில் நமக்கு முதல்ல தெரியாதுன்னு நினச்சிட்ருப்போம். ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு குழி அப்படிங்கிறது எவ்வளோன்னா 144 சதுர அடி அப்படிங்கிறது தான் ஒரு குழி கணக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான இடத்துல இப்போ நம்மளுடைய வீட்டுக்கு எவ்வளோ சதுரடி இருக்குங்கிறத இதை வச்சு நம்மளாவே சீக்கிரமாக நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு யூனிட் கன்வர்ஷன்னா இப்போ ஒரு டேர்ம் இருக்குது, அந்த டேர்ம் எப்படி இன்னொரு டேர்மாக மாற்றுறது அப்படிங்கிறது பேர் தான் யூனிட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. இதில் ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 10.76 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்க. ஒரு கியூபிக் மீட்டருங்கிறது எவ்வளோன்னா 35.315 கியூபிக் ஃபீட்னு சொல்லுவாங்க. இது மூலயமா நம்ம யூனிட்டை கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம பிளான்ஸ் போடணும்னாலோ இல்லை டிசைன் ஏதாவது பண்ணணும்னாலோ நம்ம அது கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம எல்லாமே செஞ்சுக்க முடியும். Thank you for watching our video. Subscribe to our YouTube channel and press the bell icon. Thank you everyone.